அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாபாஸ் கிச்சன்ல இருமல் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 வயது குழந்தை கூட இந்த பொடியை தேன்ல பொரிச்சு சாப்பிடலாம். பெரியவங்க வெந்நீர்ல கலந்து சாப்பிடலாம். முதல்ல கடுக்காய் 50 கிராம் பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். கடுக்காயில மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. இது அறுசுவையில ஓர்ப்பு சுவை தவிர மற்ற 5 சுவைகளும் இந்த கடுக்காயில இருக்கு. இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. வாய் தொண்டை புண்ணுக்கு இது ரொம்ப நல்லது. பசியை நல்லா தூண்டும், பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்ணும். வாதம் பித்தம் கபம் அதோட அளவை இது சரி செய்யும். உடம்புல கை கால் நமைச்சல், மூலம், வயிற்று பொறுமல் இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மருந்து. இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கணும். அடுத்து சுக்கு 50 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கணும். சுக்கோட மருத்துவ பயன்கள் பார்த்தா இது வாயு தொல்லை, உடல் அசதி, தொண்டைக்கட்டு, நாள்பட்ட சளி, வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மருந்து. நெக்ஸ்ட் அதிமதுரம் 100 கிராம்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். பேர் ஏற்ற மாதிரியே அதிமதுரம். இதுலேயே ஒரு நேச்சுரல் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இது கபம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். வறட்டு இருமல், தொண்டை வலி, நாவறட்சி இருக்கிறவங்க உமிழ்நீர் சுரக்க இதை யூஸ் பண்ணணும். தொற்று நோய் வீரியத்தை இது நல்லா கட்டுப்படுத்தும். சளி, தொண்டை கரகரப்புக்கு இது சிறந்த மருந்து. அடுத்து சித்தரத்தை 50 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். இது உடல் வெப்பத்தை அகற்றும், பசியை நல்லா தூண்டும், செரிமானத்தை ஊக்குவிக்கும். இது கொஞ்சமாக எடுத்து வாயில் அடக்கினா வாயில வர துர்நாற்றம் நீங்கும். கபம், வாதம், வீக்கம், இருமல் இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல சிறந்த மருந்து. நெக்ஸ்ட் அரிசி திப்பிலி 100 கிராம்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கும் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. மூல பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா, ப்ராங்கைட்டிஸ், மார்பு சளி இருக்கிறவங்க, அப்புறம் மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இன்டைஜஷன் ப்ராப்ளம், இரத்த சோகை, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பனகற்கண்டு 100 கிராம்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது ஒன்றும் பாதியமாக உடச்சி அதுக்கப்புறமா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது இந்த பனகற்கண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதிமதுரத்தில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதுமானது. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் அந்த அரிசி திப்பிலியை பவுட்ரு பண்ணிக்கலாம். அரிசி திப்பிலியை நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதில் பனகற்கண்டை சேர்த்து அதையும் நல்லா ஃபைன் பவுட்ராக ஆக்கிக்கணும். அப்புறம் இதை ஒரு சல்லடையில் சலித்து மேலே தங்கி இருக்கிறத திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வறுத்து வச்ச மற்ற பவுடரையும் இதோட சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் விட்டு இறக்கினா நமக்கு தேவையான இருமல் பொடி ரெடி ஆகிடும். இப்போ இந்த இருமல் பொடி சூப்பராக ரெடி ஆகிருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேனில் குழச்சி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது வெந்நீரில் 2 ஸ்பூன் விட்டு அப்புறமா ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். நான்லாம் இதை போக வர அப்படியே 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ருவேன். இது அதிமதுரம், பனகற்கண்டெல்லாம் போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பொடியை செய்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.